ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ ஃபார் ஆல் த லேடீஸ். ஒர்க்கிங்காக இருந்தாலும் சரி, இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஹோம் மேக்கர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே டெய்லி மார்னிங் எழுந்த உடனே நிறையா மார்னிங் ரொட்டீன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் இருக்கும். குழந்தைங்களையும் வந்து லைக் ஸ்கூலுக்குலாம் போகிறாங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும். நம்மளும் ஒர்க்கிங்னா அந்த வேலையும் பார்க்கணும். ஸோ நிறையா இருக்கும் நம்மளுக்கு வேலை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், எஃபிஷியண்ட்டாக நம்ம டைம் எப்படி யூஸ் பண்ணலாம் டு பிளான் அவர் ஒர்க் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் நம்பர் 1, நம்ம வந்து முன்னாடியே என்ன மெனு நம்ம நெக்ஸ்ட் டேக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ எது மேக்ஸிமம் சீக்கிரமாக பண்ண முடியுமோ அந்த மாதிரியான ரெசிபீஸ்லாம் வி கேன் பிளான். ஸோ ஃபாஸ்ட்டாக எழுந்தோடனே நம்ம பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் இந்த ரெண்டுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டெய்லியுமே. இப்போது இந்த ஸ்கூல்லாமும் ஸ்டார்ட் ஆனதுனால அண்ட் லன்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது நம்ம ஸ்நாக்ஸ்லாமும் நம்ம வந்து ரெடி பண்ணுவோம்ல. ஸோ அதுவும் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் மாதிரி பிளான் பண்ணோம்னா அந்த குக்கிங் டைம் வந்து நம்ம கண்டிப்பாக கம்மி பண்ணலாம். ஃப்ரூட்ஸ் பிளான் பண்ணும்போது நம்மளோட குக்கிங் டைம் கம்மி ஆகுதுன்னா கூட குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷன் தான். ஸோ ஸ்நாக்ஸ் டைமில் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இருக்கும்போது ஃப்ரூட்ஸ் வந்து தானாகவே உள்ளே போயிடும். நீங்கள் என்ன ஃப்ரூட் கொடுத்தாலும் வந்து சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த டிப் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிப் நம்பர் 2, ப்ரிஃபர் ஈஸி குக்கிங். லைக் என்னென்னலாம் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும், வித்தின் ½ அன் ஹவரில் லன்ச் மெனு என்னென்ன பண்ண முடியும், லைக் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் என்னென்ன பண்ண முடியும். ஸோ டோட்டலி ஒரு 45 to 50 மினிட்ஸ் எடுக்கும்போது நம்ம என்னென்னலாம் நம்ம குக் பண்ண முடியுன்றது நம்ம ஒரு லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். லைக் உங்களோட ஃபோனில் நோட்ஸில் ரெடி பண்ணிக்கோங்க, இல்லைனா மீல் பிளானர், எனிதிங் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ. ஸோ அதில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே பார்த்துட்டு அந்த ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேர்ட் டிப் வந்து நம்ம முன்னாடியே மீல் ப்ரெப் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம அதை மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் ஸ்பினாச் பிளான் பண்ணியிருப்போம், பட் மார்னிங்லலாம் வந்து எழுந்து ஸ்பினாச் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி அதை ரெடி பண்ணுறதுக்குலாம் டைம் ஆகிடும். அதனால் நம்ம ஸ்பினாச் வந்து வாங்கி வச்சுருந்தா கூட அது பண்ணாமல் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். ஸோ முன்னாடி நாள் நைட்டே வி கேன் வாஷ் இட், சாப் இட் எல்லாம் பண்ணி அழகாக ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி நம்ம என்ன மாதிரி ப்ரிப்ரேஷன் வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். செகண்ட் டிப் வந்து இதுதான், ப்ரிஃபர் ஈஸி குக்கிங் ஆர் குவிக் மெனு ஐடியாஸ் என்னென்ன இருக்கோ நீங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு you can start. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் டிப் வந்து நம்ம குக்கிங் பண்ணிகிட்ருக்கும்போது நம்ம சப்போஸ் நம்ம ஏதாவது 2 கிரேவியோ இல்லைனா வேறு ஏதாவது கரீஸ்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் காமனாக என்னென்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் தால் பண்ணியிருக்கேன், அப்புறம் பாலக் பன்னீர் பண்ணியிருக்கேன். தால் வந்து ஜீரா ரைஸ் பண்ணியிருந்தேன், ஸோ அதுக்காக. அண்ட் ரொட்டிக்கு தொட்டுக்கிறதுக்கு பாலக் பன்னீர். இப்போ இந்த தால் அண்ட் பாலக் பன்னீர் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே டைமில் நான் வந்து தடுக்கா போட போகிறேன். தனித்தனியாக அது பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த பாலக்குக்கும் தால்க்கும் நான் வந்து தடுக்கா போடுறேன் அப்படின்னா ஒரே பேனில் லாஸ்ட்டில் பட்டர் ஒரு ஆயில் விட்டுட்டு அதில் வந்து நான் ஆனியன், கார்லிக், அதுக்கப்புறம் என்னென்ன மசாலாஸ் வேணுமோ போட்டு ரெண்டுத்துலேயுமே லாஸ்ட்டில் வந்து நான் தாளிச்சிருவேன். அது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு நிறையா டைம் சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி மெனூஸ் வந்து நம்ம ரெடி பண்ணும்போதே என்னென்ன மாதிரியான ப்ரிப்ரேஷன்ஸில் நம்மளுக்கு டைம் வந்து நல்லாவே கன்சியூம் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குக் பண்ணோன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெயின்லி வந்து இந்த மார்னிங் ஹார்ஸ்லாம் வந்து பயங்கர ரஷ் ஹார்ஸ். லைக் ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சாலே ரொம்ப நேரம் கிடச்ச மாதிரி இருக்கும். ஸோ குக்கிங் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்பியில் வந்து நான் பாலக் கூட டொமேட்டோ வந்து நான் லைட்டாக தான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து டொமேட்டோ சம்டைம்ஸ் ரொம்ப கிரைண்ட் பண்ணால் கூட ஒரு மாதிரி கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து லைட்டாக தான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பாலக் வந்து நம்ம ஒரு வாட்டி நல்லா பிளான்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆனியன்ஸோடு ஃப்ரை பண்ணிவிட்டு நான் அந்த பாலக் வெந்ததுக்கு அப்புறமா தான் டொமேட்டோஸே ஆட் பண்ணுவேன். இப்போ இந்த பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், ஸோ தட் அது நல்லா சாஃப்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி பாலக் பன்னீர் கொண்டு போகிறீங்க அப்படின்னா பன்னீர் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கன்சியூம் பண்ணும்போது ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், அந்த சாஃப்ட்னஸே இருக்காது.
ஸோ அதை வந்து வாட்டரில் போட்டு வச்சிட்டோன்னா அந்த சாஃப்ட்னஸ் வந்து நல்லாவே ரீட்டைன் ஆகும், நைட் வரைக்கும் கூட சாஃப்டாகவே இருக்கும். ஸோ இப்போது இந்த பாலக் பன்னீர் வந்து ரொம்ப ஈஸியான டிஷ். அதெல்லாம் வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இருந்தாலே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி மெனூஸ் கூட நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் தால் குக்கரில் தனித்தனியாக தக்காளி வெங்காயம் வதக்கி தனியாக அப்புறமா தாலையும் வேக வச்சு பண்ணுறதுக்கு நான் குக்கரில் ஒன்றாவே போட்டேன். ஸோ அது வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நம்ம அதில் தடுக்கா போட்டுடலாம். டிப் நம்பர் 4, நம்ம டேஸ்ட் வந்து எதுலலாம் என்ஹான்ஸ் பண்ண முடியும், லைக் ஃப்ளேவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும், ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஃபுட் வித்தின் ரொம்ப கம்மியான டைமில் ரெடி பண்ண மாதிரியும் இருக்கும். அதுக்கு வந்து நான் இங்கே கசூரி மேத்தி ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷ்க்கும் கண்டிப்பாக நம்ம வந்து டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து காட்டுறதுக்கும் நம்ம என்னென்ன ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆட் பண்ணால் கூட, ஏன்னா நம்ம கம்மியான டைமில் பண்ணும்போது சம்டைம்ஸ் டேஸ்ட் வராதுன்னு கூட நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் வந்து சம்டைம்ஸ் க்ரீம் கூட ஆட் பண்ணுவேன். இப்போ நான் கசூரி மேத்தி தான் ஆட் பண்ணியிருக்கேன், க்ரீம் ஆட் பண்ணல. இங்கே வந்து நான் தடுக்கா சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதுக்கு வந்து நான் ரெடி பண்ணுறேன். இந்த தடுக்கா வந்து நான் பாலக் பன்னீர் அண்ட் தால் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் நார்மலாக பண்ணும்போது நிறையா டைம் இருக்குன்னா நம்ம தனித்தனியாக பண்ணிக்கலாம். பட் இப்போ எனக்கு டைம் இல்லை, நான் மார்னிங் சீக்கிரமாக எழுந்து நிறைய வேலை பண்ணணும் அப்படின்றதுனால நான் ஒரே டைம்லேயே ரெண்டுத்துக்குமே போட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சவுத் இண்டியன் குக்கிங் எல்லாத்துலேயுமே இந்த கறி லீவ்ஸ் அண்ட் இந்த கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணாலே அது வந்து சரியான குக்கிங்காக இல்லைன்னா கூட இந்த ஃப்ளேவர் வந்து இன்னுமே நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ சூப்பராகவே இருக்கும். நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி அந்த டேஸ்ட் கம்மியான மாதிரி ஃபீல் பண்ணால் கூட, ஸோ லாஸ்ட்டில் எல்லாத்துலேயும் கார்னிஷ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கொரியாண்டர் லீவ்ஸ் அட்லீஸ்ட் நல்லா சாப் பண்ணிவிட்டு, நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு நம்ம எல்லா குக்கிங்லையும் நம்ம இந்த கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாலக் பன்னீரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக லஞ்சுக்கு வந்து ரைஸ் ரெடி பண்ணுவோம். ஸோ ரைஸ் வந்து ப்ளெயினாக இருக்கிறத விட இந்த மாதிரி நம்ம ஜீரா ரைஸோ இல்லைனா புலாவோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இன்னுமே நல்லா டேஸ்டியராக இருக்கும், ஹெல்த்தியர் ஆப்ஷனும் தான். ஸோ ஜீரா ரைஸ் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளெயின் ரைஸ்க்கு தால் நல்லா தான் இருக்கும், பட் இது வந்து ஒரு 1 மினிட் எக்ஸ்ட்ராவாக எடுக்கும், அவ்வளோதான் இந்த ஜீரா ரைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ என்னோடய லன்ச் மெனு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ரொட்டியும் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன். ஸோ ரொட்டி வந்து டெய்லியும் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ரொம்ப ஸ்பீடாக பண்ணலாம். ஸோ ரொட்டி பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ டைம்லாம் எடுக்காது. எனக்கு வந்து பண்ணி ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு ரொட்டி. என் ஹஸ்பண்ட் வந்து டெய்லி ரொட்டி கண்டிப்பாக கேட்பார். அதனால் என்னால் இப்போ சீக்கிரமாக பண்ண முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளான மெனு, ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் முடிஞ்சிருச்சு. ஜீரா ரைஸ், ரொட்டி, அப்புறமா இந்த சப்ஜி. இது வந்து நம்ம ஹோம்மேட் மாங்காய் ஊறுகாய். ஸோ இது வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணது தான், அன்றைக்கே பண்ணது தான். முன்னாடிலாம் பண்ணி ஊற வச்சு அதெல்லாம் பண்ணல. ஸோ இவ்வளோ தான் லன்ச் மெனு. இந்த மாதிரி லன்ச் மெனுஸ் நீங்களும் பிளான் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹேர் பேக், க்ரீன் ஹேர் பேக் இதோட பேர் நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து எல்லாமே இந்த க்ரீன் லீவ்ஸ் தான். செம்பருத்தி இலை, மருதாணி இலை, அப்புறமா ரொம்ப கம்மியாக ஒரு 2-3 வேப்ப இலை, அப்புறமா ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் இந்த கறி லீவ்ஸ், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு மெயினாக வந்து ஆலிவேரா ஜெல் வேணும். இது வந்து லைக் உங்ககிட்ட வந்து நேச்சுரல் வீட்டில் வளர்ந்த ஆலிவேரா இல்லை அப்படின்னா நீங்கள் ஜெல் நிறையா வருது இப்போது. ஸோ அது மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், கெமிக்கல் ஃப்ரீ ஆலிவேரா ஜெல்ஸ். இந்த ஆலிவேரா வந்து நல்லா பெருசாக இருந்ததுனால எனக்கு நிறைய ஜெல் இருந்தது இதில். அந்த ஜெல் எல்லாத்தையும் ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து தைராய்டு இருந்தால் ஹேர் ஃபால் இருக்குமா அப்படின்னு நான் ஏதோ ஒரு வீடியோவில் தைராய்டுக்காக ஒரு ரெசிபி போட்டிருந்தேன், அதில் கேட்டிருந்தீங்க. அண்ட் இன்ஸ்டாலையும் கேட்டிருந்தீங்க. தைராய்டு இருந்ததுன்னா ஹேர் ஃபால் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எனக்கு தைராய்டு இருக்குது, பட் அது பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அந்த லெவலில் அப்படின்னா ஹேர் ஃபால் வந்து அவ்வளோலாம் இருக்காது. மேபி நம்மளுக்கு வேறு ஏதாவது டிஃபிஷியன்சிஸ் லைக் விட்டமின் டிஃபிஷியன்சி அது மாதிரி ஏதாவது டிஃபிஷியன்சிஸ் இருக்குது அப்படின்னா கூட ஹேர் ஃபால் இருக்கலாம். இப்போது ஹேர் ஃபால் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ஹெல்த் கண்டிஷன்ஸ்னால கூட ஹேர் ஃபால் இருக்கும். இப்போ எனக்கு நடுவில்லாம் வந்துட்டு நம்ம கேரளாலேருந்து இந்த சென்னை தண்ணி மாறினதே எனக்கு பயங்கர ஹேர் ஃபால் இருந்தது. இந்த ஹேர் பேக்ஸ்லாம் போட்டால் ஹேர் ஃபால் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஹெல்த் கண்டிஷன்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்குது, தைராய்டெலாம் வந்து நார்மலாக இருக்குது, மற்ற எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும்.
3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி தைராய்ட் செக் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. நான் வந்து நடுவில் கொஞ்சம் 3 மந்த்ஸ் தாண்டி செக் பண்ணாமல் விட்டேன். ஸோ தைராய்டு லெவல் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து கரெக்டாக கண்ட்ரோல்டாக இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த ஹேர் பேக்கே ட்ரை பண்ணுறேன். ஹேர் பேக்ஸ்லாம் போட்டதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா செருக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணி ஒரு 1 ஹார் கழிச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். இப்போ மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் எல்லாமே ஃபாஸ்ட்டாக முடிச்சதுனால அந்த இன்பிட்வீன் கேப் கொஞ்சம் கிடைக்கும் லன்ச்சுக்கு முன்னாடி. ஸோ அப்போ வந்து வீடு க்ளீனிங் பண்ணுறது, டஸ்டிங் பண்ணுறது, ஸ்வீப்பிங், மாப்பிங் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த வேலை பண்ணுவேன். அந்த வேலை இருக்கிற அன்றைக்கி நான் வந்து துணிலாம் மடிக்க மாட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நாள்லலாம் நம்மளால் பண்ண முடியாது. இந்த ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் கூட நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணி என்னென்னைக்கு எது பண்ணுறோன்னு பிளான் பண்ணோன்னா இதுவுமே வந்து ரொம்ப ஈஸி தான். எல்லாமே வந்து ஒரே டேயில் பண்ணுறதை விட ஒரு நாள் வந்து லைக் இந்த கிளாத்ஸ்லாம் ஃபோல்ட் பண்ணுறது அந்த வேலையை வச்சுக்கலாம். இன்னொரு நாள் வந்து மாப்பிங் அண்ட் ஸ்வீப்பிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இதெல்லாம் அயர்ன் பண்ணுன்றதுனால ஹேங் பண்ணியிருக்கேன் அப்படியே. இது வந்து நாங்கள் திருவான்மையூர் கலாக்ஷேத்ராவில் ஒரு எக்ஸிபிஷன் நடந்தது. ஸோ அங்கே போயிருந்தோம். அந்த எக்ஸிபிஷன் வந்து அடிக்கடி நடக்கும். ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு கேப் விட்டு திரும்ப ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த 2 மந்த்ஸில் 2-3 வாட்டி அந்த எக்ஸிபிஷன் நடந்தது. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் நான் போயிருந்தேன். அங்கே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தது. கிச்சனுக்கும் இருந்தது, ஃபர்னிச்சர்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆன்டிக்ஸ், சுவாமி சிலைகள் எல்லாமே இருந்தது. ஸோ இங்கே வந்து அந்த கிச்சன் ஷாப்பிங் போர்டெலாம் நான் வந்து பார்த்துட்ருந்தேன். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்தது. இப்போ நீங்கள் இந்த ஷாப்பிங் போர்டெலாம் லைக் ஒரு 1000 ருபீஸ்க்கு வெளில வாங்குகிறோன்னா இங்கே 1800, 1900 அந்த ரேஞ்சில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி செராமிக்ஸ், அதுக்கப்புறம் லேண்டன்ஸ், நம்ம லைட்ஸ்லாம் நிறையா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது எல்லாத்தையும் ஒரே டைமில் இந்த எக்ஸிபிஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப ப்ளீஸிங்காக லைக் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படின்னு தான் தோணும். எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இந்த ஜெய்ப்பூரி பெட்ஷீட்ஸ், ஜெய்ப்பூரி அந்த செப்பல்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கூட இருந்தது. இந்த செராமிக்ஸ்லாம் வந்து நிறையா போல்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்தது. ஆனால் அப்படியே வந்து டபுள் ட்ரிபிள் ரேட் வச்சுருந்தாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு ஆயில் கேனிஸ்டர் மாதிரி ஒன்று எல்லோ கலர் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. அதே வந்து நான் 600 சம்திங்க்கு வாங்கினேன். இங்கே வந்து அது 950 ருபீஸ் வரைக்கும் சொன்னாங்க. நான் வந்து இதெல்லாம் வாங்கலை. ஏன்னா ரேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதிகமாக கொடுத்து வாங்குறது வந்து வேஸ்ட்டில். ஸோ அதனால் நான் அதெல்லாம் வாங்கலை. இப்போது ஈவினிங் வந்து கிட்ஸ் எல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸோ ஏதாவது கேட்பாங்கல்ல, அதுக்கு பதில் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம். இது வந்து மேங்கோ கஸ்டர்ட், எந்த ஃப்ரூட் வேணாலும் போடலாம். பட் இப்போது சம்மர் சீசன் இந்த மேங்கோஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்கிறதுனால நான் வந்து மேங்கோ அண்ட் பனானாவில் பண்ணேன். ஈஸியாக என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ எந்த ஃப்ரூட்டில் வேணாலும் இது பண்ணலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் வரைக்கும் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். கஸ்டர்ட் பவுடர்லாம் வந்து எல்லா ஷாப்ஸ்லேயும் இருக்குது. இப்போது நம்ம ஐஸ்கிரீம்லாம் கொடுக்கறது இல்லை இந்த ஸ்கூல் டைமில் அப்படின்னா இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஃப்ரூட் சாலட் ஃப்ளேவரும் வரும், ஐஸ்கிரீம் ஃப்ளேவரும் வரும். கஸ்டர்ட் வந்து வெனிலா ஃப்ளேவர் வாங்கினா பர்ஃபெக்ட் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அப்பப்போ கிக்கி இந்த மாதிரி வாங்கி ஏமாற்றிடுவோம். இது வந்து நல்லா லம்ஸ் இல்லாமல் அந்த பால் காய்ச்சிருக்கேன்ல அதை விட்டே வந்து நான் நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சுத்தமாக கட்டியே இல்லாமல் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ பால் வந்து நான் ஒரு 2 கப்ஸ் வரைக்கும் நான் எடுத்திருப்பேன் பால். அது வந்து கொஞ்சம் நல்லா காய்ச்சி நல்லா ஆறிடட்டும். அந்த பால் கூட நம்ம சுகரும் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மேங்கோ வந்து நம்ம தோல்லாம் எடுத்துகிட்டு போடலாம். ஏன்னா குட்டி சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். பனானாவும் மேங்கோவும் மட்டும் வச்சு நான் பண்ணுறேன். நீங்கள் ஆப்பிள் யூஸ் பண்ணலாம், பொமேக்ரானேட் யூஸ் பண்ணலாம், என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போது பால் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதில் வந்து நான் மேங்கோ அண்ட் பனானா ஆட் பண்ணியிருக்கேன். திக்காகவும் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் செமி சாலிடாக பண்ணியிருக்கேன். ஸோ தட் அது இன்னும் கொஞ்சம் எப்படியோ திக்காகிடும் ஆற ஆற. அதில் வந்து நம்ம லைட்டாக பாதாம்லாம் மேலே அப்படியே போட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா நம்மளுக்கே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க இன்னும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்டில் தென் டேக் கேர், பாய்.